ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு எங்க போறோம்னு பாத்தீங்கன்னா திருச்செந்தூர். இங்க ஒருக்கா சொல்லு. திருச்செந்தூர். மர்க்கா சொல்லு. திருச்செந்தூர். மர்க்கா சொல்லு. திருச்செந்தூர். அதுக்காக நாங்க ஜூம் கார்ல கார் புக் பண்ணிருக்கோம். கோவையில் கார்களை வாடகைக்கு எடுத்து விற்று பணம் பறித்த கும்பலை போலீசார் கைது செய்தனர். ஒன்னும் இல்லை. கிளம்பிட்டோம். ஹர்ஷி தூங்கிட்டு இருக்காரு. இதுக்குள்ள என்ன தெரியுமா, சிங்கு குட்டி இருக்கு. ஒண்ணுமே தெரியல. ஏறுங்க எல்லாம் ஏறிட்டோம். இப்போ ஒரு எலுமிச்சம்பழத்தை சுற்றி பூஜை போட்டு கிளம்ப வேண்டியதுதான். சன்ரைஸ் ஹைதராபாத் பேக் கமிங் நல்லா இருக்குல்ல. நாங்கள் ஒரு 100-150 கிலோமீட்டர் வந்துட்டோம். எனக்கு பசிக்குதுன்னு சாப்பிட்றதுக்கு ஓரமாக நிறுத்தியிருக்கோம். கார்பெட் கொண்டு வந்திருக்கோம், உட்காந்து சாப்பிட்ற மாதிரி. என்ன ஐட்டங்களும் டூபல் பி பிளாட்டினிலே. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் தூத்துக்குடி என்ஹெச்சில் இருக்கோம். ரொம்ப வெயில் அடிக்குதா, ஸோ அதனால் நாங்கள் இப்போ ஜூஸ் குடிக்கலான்னு கருப்பட்டி காஃபி வந்துருக்கோம். பாருங்க, இப்போ ஆக்சுவலாக 400 கிலோமீட்டர்ஸ் திருச்செந்தூருக்கு. கோயம்புத்தூர்லேருந்து 400 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. அப்படியே ஒரு 100 இல்லாட்டி 200 பிரேக் எடுத்து நாங்கள் போயிட்டு இருக்கோம். இது செகண்ட் பிரேக். நாங்கள் சர்வீனியாக்கு மொட்டை அடிக்க போகிறோம். நாங்கள் கிளம்பிட்டோம், குடிச்சு முடிச்சுட்டு. இப்போ ஸ்ட்ரெயிட்டாக இன்னும் கரெக்டாக 1.5 மணி நேரத்தில் நாங்கள் திருச்செந்தூர் போயிடுவோம். அங்கே போயிட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். தம்பி என்ன சிரிக்கிறீங்க? பார்க்குறீங்களா? அக்காவை பார்க்குறீங்களா? என்ன சிரிக்கிறீங்க? பார்த்தீங்கன்னா சர்வீனியா அழுதுகிட்டே இருக்கா. ஏன்னு கேட்டால் அவளுக்கு மொட்டை அடிக்க போகிறோம், அதனால நான் அழுகிறேன், முடி போகுதுங்கிறா. இதெல்லாம் நம்புற மாதிரி அங்கே இருக்குது. நாங்கள் திருச்செந்தூர் வந்துட்டோம். இப்போ கோயில் போய் மொட்டை அடிச்சுட்டு அப்புறம் கடலில் குளிச்சுட்டு சாமி கும்பிடுவோம். வெயில் தான் ரொம்ப ஜாஸ்தியாக ஃப்ரெண்ட்ஸ். வர மாதிரி இருந்தா காலையில் டைமு, ஈவினிங் டைமு அப்படி வாங்க. எந்த டைம் இந்த வெயில் க்ரௌடாக தான் இருக்குது. க்ரௌடு ஓகே, ஆனால் இந்த வெயில் மண்டையை பொழக்குது. பீச்சு மேலே அடி பொழக்க தாண்டா செய்யும். தேங்காயில் பஜ்ஜி இருக்கா ஃப்ரெண்ட்ஸ்? பாருங்க, வந்துட்டோம் நம்ம. ஸோ எல்லா முருகன் கோயிலுமே மலையில் ஏறி போய் பார்க்குற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இந்த முருகன் கோயில் மட்டும்தான் கீழே இறங்கி பார்க்குற மாதிரி இருக்கும். நீங்கள் எவ்வளோ கீழே பார்க்குறீங்களோ அவ்வளோ மேலே போவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பொதுவிலையும் இருக்குது, இங்கே 100 ரூபா டிக்கெட்டும் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் அரிசிவை கடலுக்கு கூப்பிட்டு வந்திருக்கோம். சர்வீனியாக்கு மொட்டை அடிக்கிறதுக்கு வந்திருக்கோம். மொட்டை அடிச்சுட்டு அப்புறம் குளிச்சுட்டு நாங்கள் அப்புறம் சாமி பார்க்க போகிறோம். வாங்குவோம். பாருங்க, இதுதான் மொட்டை அடிக்கிற இடம். காட்டிமடியில் தான் வச்சு மொட்டை அடிக்க போகிறாங்க. ஜோப்லேருந்து காசு எடுக்கிறத நீங்கள் இங்கே பாருங்க, இவனை ஜோப்புக்குள்ளே கை விட்டுட்டு இருக்கான். சரி, எல்லாரையும் பப்பாதி கொடு. மொட்டை அடிக்கிறோம் நாங்கள்.
அவளை சைஸாக தூங்க வச்சு நைஸாக மொட்டை அடிச்சிட்ருக்கோம். எந்திரிச்சு பார்க்கும்போது என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க? தூங்க வச்சு அப்படியே கூப்பிட்டு வந்து மொட்டை அடிச்சிட்டோம். நீங்களும் இந்த டெக்னிக்கை ட்ரை பண்ணி பாருங்க. இங்கே பாருங்க பாஸ், இங்கே ஒரு மொட்டை 2 பூமுடி கொடுக்கறதுக்கு 200 அரிசிக்கு நாங்கள் சும்மா கால் நனைக்கலான்னு வந்திருக்கோம். பாருங்க மொட்டைய பாருங்க, நல்லா இருக்கு. டைம் இப்போது 6:30 ஆகுது. நாங்கள் தரிசனம் பார்த்து முடிச்சிட்டோம். ஃப்ரீ தரிசனம் தான். பொங்கலும் வாங்கி சாப்பிட்டோம். ஆனால் இதெல்லாம் வந்து விலாகில் கொண்டு வர முடியல. ஏன்னு பார்த்தீங்கன்னா 5 ரூபா டோக்கன் போட்டு மொபைல் ஃபோனை வாங்கி வச்சிட்டாங்க. நாங்கள் போன வருஷம் பார்த்தீங்கன்னா மேரேஜ் ஆகிட்டு திருச்செந்தூருக்கு வந்துட்டு நாங்கள் ஃபோட்டோலாம் பிடிச்சிருக்கோம். நீங்கள் வந்து இன்ஸ்டாவில் பார்த்துருக்கீங்க. ஸோ அதே மாதிரி இந்த வருஷம் ரீக்ரியேஷன் பண்ணுவோம். இந்த வருஷம் தம்பியோட என்ன ஒரு பியூட்டினா, நாங்கள் போன வருஷம் எடுத்த அதே அண்ணாக்கிட்ட இந்த வருஷம் இதான பார்த்தா இது கரெக்டாக ஓகே, நல்லா தான் இருக்கு. போன வருஷம் இந்த வருஷம் இப்போ தரிசனம் பார்த்தாச்சு. இன்னும் நம்ம எங்கே போக போகிறோம்? எங்கேயும் இல்லை, வீட்டுக்கு தான் போக போகிறோம் நாங்கள்.